This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொருங்கை அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் இருக்கின்றது. இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவுடையாரில் தாமரை மலர் இருப்பது குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம். அட்ட வீரட்ட தலம் என்ற சிறப்பு பெயரும் இந்த கோவிலுக்கு இருக்கின்றது. சிவபெருமான் வீர செயல்கள் புரிந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இங்கு காமனை எரித்துள்ளார். ரதி, மன்மதன், உற்சவ திருமேனிகள் இந்த தலத்தில் உள்ளன. தீர்த்தவாகு முனிவர் என்ற முனிவர் இறைவனுக்கு திருமுழுக்காட்ட கங்கையை கொண்டு சிறப்பு பெற்ற தலம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 26வது தேவார தலமாகும். இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல விநாயகர் குருங்கை கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார். காம சம்கார மூர்த்தி. அட்ட வீரட்ட தலங்களில் இங்கு சிவபெருமான் காமனை எரித்தார் என்பது வரலாறு. காம தகன மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். காம தகன மூர்த்தி இடக்காலை மடித்து வலக்காலை தொங்கவிட்டு வலக்கை அபயமுத்திரையுடன் இடக்கையை மடக்கிய கால் மீது வைத்து அமர்ந்த நிலையில் தரிசனம் அளிக்கின்றார். சம்காரத்தினால் பெயர் பெற்ற ஊர்கள். இந்த திருக்குறுக்கை என்ற ஊரை சுற்றியுள்ள ஊர்கள் பெயர்கள் இத்தலத்து வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவை. சிவபெருமானின் தபத்தை கலைக்க மன்மதன் அதற்காக தன் கையில் கங்கணம் கட்டி கொண்ட இடம் கங்கணம்புத்தூர். பால் சாப்பிட்ட இடம் பாலாக்குடிவில் எடுத்த இடம் வில்லினூர். குறிபார்த்த இடம் காவலமேடு. தன்னோடு வந்தவர்களோடு ஐவநல்லூரில் கூடி இங்கிருந்து வில்விடு என்று கூறினார்களாம். அந்த இடம் சரியாக இல்லை என்று கூறி மேட்டு கொட்கை என்ற இடத்திற்கு நின்று குறிபார்க்கையில் பின்பக்கமிருந்தும் இல்லாது முன்பக்கமிருந்தும் இல்லாது ஒரு ஓரமாக நின்று மன்மதன் கனை விட்டாராம். இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் புத்திர சோகத்தை போக்கியதால் இந்த தலத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கின்றது. இறைவன் யோகேஸ்வரர் என்றும் அம்பாள் ஞானாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். இங்கு சிவன் யோக முத்திரையாக இருப்பதால் நினைத்தவுடன் சென்று எளிதாக பார்க்க இயலாது. எப்படியாவது தடங்கள் வந்துவிடும். அதையும் மீறி நாம் சுவாமியை தரிசித்து விட்டால் நமக்கு யோக நிலை கைகூடும் என்கின்றார்கள். சுவாமி அனுகிரக மூர்த்தியாக இருப்பதால் தெரியாமல் தவறு செய்பவர்கள் இவரை வணங்கினால் நமது தவறை மன்னித்து அனுகிரகம் புரிகின்றார். இங்குள்ள குருங்கை கணபதிக்கு மட்டும் இங்கு கஜபுஷ்ட விமானம் இருக்கும். பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம், புத்திர காமேஷ்டி யாகம், 70 வயதில் செய்யக்கூடிய பீமரத சாந்தி கல்யாணம் ஆகியன இந்த தலத்தில் முக்கியமானவை. யோகேஸ்வரரை வணங்கினால் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். காம குரோதங்கள் விலகும். இறைவனின் நெற்றிக்கண் மகர கொடியோனை சுற்றி எரித்தது அனங்கன். பின் வணங்கி மறுபிறவி எடுத்த தலம். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரது தியானத்தால் உலகம் வெப்பத்தால் தகித்தது. இதை உணர்ந்த தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். ஆனால் முருகனோ தன்னால் தந்தையின் தவத்தை கலைக்க முடியாது என்று ஒதுங்க கடைசியில் மன்மதனிடம் சென்று எப்படியாவது அவர் தியானத்தை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி மன்மதன் நடக்கப் போவது தெரியாமல் தனது அறியாமை மேலிட தன்னிடம் உள்ள வில்லை எடுத்து சர்வேஸ்வரன் மீது தன் கணைகளை தொடுத்தார். ஆனால் கணையோ புஷ்பமாக மாறி விழுகின்றது. உடனே
ஈஸ்வரன் மன்மதன் இருக்கும் இடம் நோக்கி ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான். எம்பெருமானின் நெற்றிக்கண் மன்மதனை சுட்டி எரித்து விட்டது. பஸ்பமாகி விட்டார். அதன்பின் ரதி ஈசனிடம், என் கணவரை மீட்டு தர வேண்டும் என்று கேட்க, உனது வேண்டுகோளுக்காக ஒரு நாள் மட்டும் மன்மதனை உண்டு பண்ணி தேய்விரையில் தெய்வலோகத்துக்கு அனுப்பிவிடுவதாக கூறினார். அதுபடி மன்மதன் உயிர் பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மாசி மகம் காமதகன விழா 10 நாட்கள் திருவிழாக்கள். பிரம்மோற்சவம் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறும் திருவிழாவாகும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, வீதியுலா, மார்கழி மாதம் திருவாதிரை உற்சவம், சுவாமி புறப்பாடு இதுவும் சிறப்பான விழா ஆகும். நவராத்திரி மற்றும் மாதாந்திர பிரதோஷம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி, பொங்கல், தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்களில் போதும் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, பிரியம், நேசம், விருப்பம் மற்றும் பாசத்தால் இயங்குபவர்கள் இத்தல மூர்த்தியான காமதகன மூர்த்தியை வழிபட்டால் தாங்கள் விருப்பப்படும் நபரிடம் அன்பு, பிரியம், நேசம், விருப்பம் மற்றும் பாசம் கிடைக்கும். இந்த தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வீரட்டேஸ்வரரை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். அத்துடன் உடல் பலம் பெறும், நோய் நொடி விலகும், தியான பலமும் மனோபலமும் கிடைக்கும் மற்றும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார்கள். திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவற்றுக்காகவும் இந்த தலத்தில் வழிபடலாம். நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வரம் வேண்டுவோர் கல்யாண மாலை சாத்துகிறார்கள். அம்மனுக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தன காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம். மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். இது தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம். வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு மூலவரான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கலாம்.